வார்த்தைகளிலே சிறந்தது வார்த்தை என்றும் நடைமுறையிலே சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நடைமுறை என்றும், காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தில் புதிது புதிதாக சேர்க்கின்றவை ஒவ்வொன்றும் அனாச்சாரம், அனாச்சாரம் ஒவ்வொன்றும் வழிகேடு ஒன்றும் நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற்றுக்கேற்ப இந்த மதரசாவுடைய நிகழ்ச்சியில் இங்கு பங்கேற்று கொண்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் இந்த சொற்பொழிவை கேட்க அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எதையாவது ஒரு ஆளை வரவேற்கிறதாக இருந்தால், ஒரு நபரை நம்ம வீட்டுக்கு நம்ம வரவேற்கிறதாக இருந்தால், அதை எப்படி வரவேற்கணும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நம்ம வரவேற்கணும். அவங்களுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக நம்மளா ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு யார் நம்ம வீட்டுக்கு விருந்தினராக வர்றாங்களோ அந்த விருந்தினரை நாம் வரவேற்கிறதுல அவர்களை உள்ளம் குளிர வைக்கக்கூடிய வகையில் நாம் வரவேற்கணும். மாறாக நாம் விருப்பப்படக்கூடிய ஒரு காரியத்தை, உதாரணத்துக்கு வரக்கூடியவருக்கு ஒரு உணவு ஆகாத உணவுன்னு வைங்க, அவர் மீன் சாப்பிட மாட்டார்னு வைங்க, வர்றவருக்கு மீனாக்கி வச்சிருந்தா அவர் விரும்புவாரா, அவரை வரவேற்றதாக கருத்தில் கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கருத்தில் கொள்ளப்படாது. சரியா? வந்தவர் என்ன செய்யறார், சரியா சாப்பிட மாட்டார், அவருக்கு ஒருவேளை சுகர் இருக்குதுன்னு வைங்க, அவருக்கு கொண்டு போய் ஸ்வீட் வைக்கலாமா? அப்போ வரவேற்கிறது என்று சொன்னால் அவர் விரும்பக்கூடிய வகையில் நாம் அவரை வரவேற்கணும். அவர் விரும்பாத வகையில் நாம் வரவேற்று விட்டு நான் எல்லாம் சரியாக தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சரியான வரவேற்பு என்பது கிடையவே கிடையாது. இப்போ உலக விஷயங்களை நம்ம பார்க்குறோம். வரவேற்பு என்று சொன்னால் அப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்களை எப்படி நாம் கண்ணியப்படுத்துவது, அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் நாம் எப்படி நடந்து கொள்வது என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் ரமலான் என்ற ஒரு மாதத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம், அதை வரவேற்க தயாராக இருக்கிறோம். ஏன் வரவேற்க தயாராக இருக்கிறோம், இன்னும் பிற மாதங்களை இப்போ வரவேற்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டால், ரமலான் மாதம் என்பது நமக்கு அருள் பொழியக்கூடிய ஒரு மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தை பற்றி எப்படி சிலாயித்து சொல்கிறாங்கன்னா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் அது சொர்க்கத்தோடைய வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தோடைய வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், நன்மைக்கான செயல்கள் அதிகமாக செய்யறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு மாதம், தீமைகளை குறைத்து கொள்வதற்கான ஒரு மாதம். நாம் முன்பு ஏனைய மாதங்கள் போல ஷைத்தானுடைய அந்த செயல்கள் என்பது விலங்கிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வும் அந்த மாதத்தை சிலாயித்து சொல்றான். எப்படி சிலாய்க்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது, எனவே உங்களில் யார் மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு நோற்று கொள்ளட்டும். இந்த மாதத்துடைய சிறப்பே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, நன்மை எது தீமை எது என்று பிரித்து காட்டக்கூடிய அந்த குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம். அதனால் அந்த மாதத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறான். உங்களுக்கு முன்பு இருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்படுகிறது, நீங்கள் இறையச்சம் உடையவராகும் பொருட்டு. அல்ல நோன்பு எதுக்கு கடமையாக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, முன்பு இருந்த சமுதாயமும் நோன்பு நோட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சமுதாயத்திற்கும், இதுக்கு முன்னாடி இருந்த தௌராத் வழங்கப்பட்ட அந்த சமுதாயமா இருக்கட்டும், இஞ்சியில் வழங்கப்பட்ட அந்த சமுதாயமா இருக்கட்டும், எல்லாருக்குமே நாம் என்ன செஞ்சிருந்தோம், நோன்பை கடமையாக்கி இருந்தோம். அதே மாதிரி உங்கள் மீது நம்ம நோன்பை கடமையாக்குறோம். என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் இறையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நோம்பின் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய முக்கியமான பயிற்சி இறையச்சம் என்ற ஒரு பயிற்சி. அப்போ இதெல்லாம் இந்த மாதத்தை பற்றியான சிறப்பாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதரும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம். இதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் அறிஞ்சுதான் இருப்போம். இந்த செய்தியெல்லாம் நம்ம அறியாத மக்கள் கிடையாது. ரமலான் மாதத்தை வரவேற்பதற்கு நம்மள பெரும்பான்மையான, இன்னும் அடுத்த வாரத்தில் இன்னொரு 10 நாளில் ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி
சாதாரண பேசினாலே மைக் கேட்குதா நல்லா? இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வரவேற்பது என்று சொன்னால் எப்படி வரவேற்பது? நாம் விரும்பிய அடிப்படையில் அதை வரவேற்பதா, அல்லது இந்த மாதத்தை வடிவமைத்தானே அந்த வடிவமைத்த அந்த இறைவன் கூறியபடி இதை வரவேற்பதா? எது வரவேற்பா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் சொன்ன மாதிரி வரவேற்றாதானே அது வரவேற்ற மாதிரி இருக்கும். என் மனது விரும்பப்படுகிறது, என் மனசு ஒரு விஷயத்தை சரின்னு காணுது, அதையெல்லாம் நான் செஞ்சா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமானா அது முடியாது. இப்போ ரமலான் மாதத்தை நாம் வரவேற்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதரும் சொன்னதுபடி அதை வரவேற்கணும். அதன்படி நம்ம அமல்களை அமைத்து கொண்டால்தான் அதை சரியான முறையில் அமைத்து கொள்றோம் அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு சந்தேகங்கள் கூட வரலாம், என்ன நாம தப்பா செஞ்சிட்டோம், இந்த ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா மக்களும் மாதிரி நம்மளும் நோன்பு வைக்கிறோம், எல்லா மக்களும் மாதிரி நம்மளும் தொழுகிறோம், எல்லா மக்களும் மாதிரி இன்ன பிற அமல்களை செய்கிறோம், எல்லாமே கரெக்டாக தானே செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ இதில் என்ன நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குதுன்னா, இந்த ரமலான் மாதம் முழுக்க நாம் எந்த அமலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பாதையை சொன்னால் நடைமுறையில் அது வேற ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லா விஷயத்திலையும் ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய டாப் டு பாட்டம் வரைக்கும் அதில் செய்யக்கூடிய அமல் இருக்குல்ல, அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதர் காட்டி தந்த வழிமுறை ஒரு வழிமுறையாக இருந்துச்சுன்னா அதற்கு மாற்றமாக தான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நடைமுறையில் இருக்குது. ஒவ்வொரு காரியமாக எடுத்து பாருங்க. நீங்கள் முதல்ல ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு வைங்களேன், முதல் பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? எங்கேருந்து? சகர்லேருந்துலாம் ஸ்டார்ட் ஆகாது. ஆமாம், மகரீப்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். பிறை பார்க்கிறதுல பிரச்சனை வந்துடும். என்னப்பா நீங்கள் அதாவது நோன்பு வைக்கிறது கூட பெரிய பிரச்சனையாக வராது, அது பார்த்துக்கலாம். பெருநாளைக்கு தான் ஒரு பிரச்சனை வரும். சரி, இந்த பிறை பார்க்கிற விஷயத்தில் ஏதாவது நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஏதாவது ஒரு நடைமுறை விட்டு சென்றிருக்கிறாங்களா, அல்லது கண்டு காணாமல் போயிட்டாங்களா, இல்லை ஏதாவது மக்களுக்கு இதில் ஒரு குழப்பம் ஏற்படும், அந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கணுங்கிற தீர்வை அல்லாஹ்வோட தூதர் சொல்லி தந்தாங்களா, அல்லது நீங்க எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல நீங்களா முடிவு பண்ணிக்கிடுங்கப்பா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏதாவது ரசூலுல்லாஹ் அதை பத்தி பிறை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரமலான் பிறையை காணும் வரை நீங்கள் நோன்பு நோற்காதீர்கள், மறுபிறையை காணும் வரைக்கும் நோன்பை விடாதீர்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளை என்னது? பிறையை பார்த்தால் நோன்பு வைக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் எப்படி போயிட்டு இருக்குது, நாங்கள் முன்னாடியே கணக்கு பண்ணிட்டோம், இப்போ பிறக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மேகமூட்டமாக இருந்தால் ஒரு சர்ச்சை அங்கே உள்ள வருது, பிறையை பார்க்குறோம், பிறை நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பிறைன்னு சொல்லி சொன்னாலே என்ன தெரியுமா, பூமியில் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பார்க்கறதுனால தான் அதுக்கு பேர் பிறை. அந்த நிலவு தேய்ந்து வளர்றதுலாம் கிடையாதுங்க, அது சின்னதாக போகிறது பெருசாகிறதுலாம் நம்ம இந்த பூமியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பார்க்கறதுனால தான் அதுக்கு பிறை. அப்படி கொஞ்சம் உயரத்துக்கு போயிட்டோன்னு வைங்க, ஒரு 20,000 அடி உயரத்தில் நம்ம அப்படி ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறோன்னு வைங்க, ஒரு 30,000 அடி உயரத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம பிறையை பார்த்தா அது 4வது பிறை 5வது பிறை மாதிரி தெரியும் முதல் பிறையே. ஏன்னா அங்கேருந்து பார்க்கும் பொழுது அதனுடைய அளவீடு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பூமியிலேருந்து உங்கள் கண்ணால், உங்களுடைய அகக்கண்ணால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பிறை தெரிஞ்சிருச்சுன்னா நோன்பு வைங்க. ரமலானுடைய பிறையை பாருங்க, தெரிஞ்சிச்சுன்னா நோன்பு வைங்க. தெரியல, மேகம் மறைச்சிருச்சு, இப்போ என்ன செய்யறது, கஷ்டமாச்ச, அப்படிலாம் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போல இந்த சமுதாயத்தை. உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் நீங்கள் 30 அதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் அந்த மாதத்தை என்ன செய்யணும், ஷாபான் மாதத்தை 30 வச்சு, ஒருவேளை மேகத்துக்குள்ள பிறை இருக்குது, இப்போ நாம் தப்பு செஞ்சுட்டு வந்தோன்னே மேகத்துக்குள்ள பிறை இருக்குதுங்க, சரியா? இங்கேருந்து கேரளாவில் பெருநகொண்ட நோன்பு ஆரம்பிச்சாச்சு, கர்நாடகாவில் ஆரம்பிச்சாச்சு, நல்லா தெரியுது, சயின்ஸ் படி தெரியுது, மேகத்துக்கு பின்னாடி பிறை இருக்குது, மேகம் தான் மறைச்சிட்டு இருக்குது. என்ன முடிவு செய்யறது? என்ன முடிவு செய்யறது? மேகம் மறைச்சிருச்சுனாலே 30 பூர்த்தி செய்ய வேண்டியதான். ரொம்ப தெளிவாக அல்லாஹ் தூதர் சொல்லிட்டு போயிட்டாங்க நமக்கு. அப்போ உங்களுக்கு நீங்க ரமலானை முதல்ல உள்ள வரவேற்கிறதுல இங்க பிரச்சனை இருக்குது. ரமலான் பிறையை கொண்டு வரலாமா வேண்டாமா? என்னப்பா இது ஒரே பிரச்சனையாவே இருக்குது. இது இன்னைக்கு நேரத்துக்கு உருவான பிரச்சனையும் கிடையாது.
இதுக்கு முன்னாடிலாம் செல்போன் வர்ற காலத்துக்கு முன்னாடி அங்கே இலங்கையிலேருந்து பிற தெரிஞ்சிருச்சா, அங்கே தெரிஞ்சிச்சா, இங்கே தெரிஞ்சிச்சான்னு ஒரே கலவரமாக தான் இருக்கும். வந்து பெருநாள் அன்னைக்கு பார்த்தா தோசைக்கு நான் போட்டுட்டேன், நாளைக்கு பெருநாள் கொண்டாடியே ஆகணும், இப்படி ஒரு குரூப்பு. முத்தவழி பார்ப்பாரு, கறி வாங்கலன்னா அவர் அன்னைக்கு அடுத்த நாள் அவர் பெருநாளுக்கு அறிவிக்க மாட்டார். இப்படியெல்லாம் இருந்த காலம் இருந்துச்சு, பிறை சர்ச்சை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நம்மளை விட்டுட்டுலாம் போகல. வந்து நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு பார்த்துக்கிடுங்க, நான் பிறையை பற்றிலாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் சொல்றா, உமது இறைவன் எதையும் மறப்பவன் அல்ல, எதையும் உங்களுக்கு நான் மறந்து விட்டுட்டு போல. எந்த ஒரு அமலையும் நீங்க செய்யறதற்கு நம்ம திக்கு தெரியாத ஒரு காட்டில் நம்மளை விட்டுட்டு போகல. ரொம்ப தெளிவான பாதையை போட்டு அழகா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. முதல் இடத்துல அங்க ஆரம்பிக்கிறோமா, அப்ப பிறைக்கு ஒரு அழகிய ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்குறாங்க. பிறைய பார்த்தாச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில சகர் வைக்கணும். சகர் வைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது, சரியா? சகர் வைக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை இருக்கா? சரி, அது 3 மணிக்கு வச்சுட்டு தூங்குற தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து சுபுவோடைய அந்த பாங்கு அதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக சகரை வைத்து விட வேண்டும். ஒரு ஆள் உதாரணத்துக்கு இப்போ நமக்கு சகர் எத்தனை மணிக்கு வருது முடிவு? சகரோட முடிவு டைம் கார்டு உங்களுக்கு அடிச்சு தந்துருக்காங்களா? இன்னும் தரலன்னு நினைக்கிறேன், சரிங்களா? கார்டு வரும்னு நினைக்கிறேன். ஆபித்தங்க ஆளக்கானா கீழே இருக்கிறாரா? சரி சரி, அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு 5 கார்டில் போட்டுருக்குன்னு வைங்க. நீங்கள் நம்ம வேற மற்ற பள்ளிவாசல்லேருந்து கார்டு வரும், அதில் எத்தனை மணிக்கு போட்டிருக்கோம்? அவங்க 4:50க்காம். இப்போ ஒரு ஆள் 4:50க்கு எந்திரிச்சிட்டாரு. இப்போ அவர் என்ன செய்யணும்? என்னங்க உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன். 4:50க்கு எந்திரிச்சிட்டாருன்னா இவன் அவங்களுடைய கான்செப்ட் படி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. நமக்கான நேரம் வந்து விட்டது என்று சொல்லி அந்த 5:15 வரைக்கும் பாங்கு சொல்றதுக்கான அந்த நேரம் வரைக்கும் இருக்குது. அல்லாஹ் தூதர் தெளிவா சொல்லிட்டு போறாங்க. எல்லாமே ரொம்ப தெள்ள தெளிவான விஷயங்கள். இந்த மார்க்கத்தை வெள்ள விளையர் என்ற ஒரு மார்க்கத்தை நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன். ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். எப்படி அழகா சொல்லிட்டு போனாங்கன்னா, உங்களுக்கு பிலாலுடைய பாங்கு உங்கள் உணவு உண்பதை உங்களை தடுக்க வேண்டாம். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுடைய பாங்கு உங்களை உணவு உண்பதிலிருந்து தடுக்கட்டும். இப்போ 2 பேர் பாங்கு சொல்றாங்க. முதல்ல யார் பாங்கு சொல்லுவா? பிலால். பிலால் எதுக்காக பாங்கு சொல்றாரு? சகர் சாப்பிட்றதுக்கு எந்திரிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பாங்கு சொல்றாரு. எப்பவுமே பிலால் ரலியல்லாஹு பத்தி நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருப்போம்? அவங்க தான் பாங்கு எல்லா 5 வேளை தொழுகைக்கு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அவங்களை எதுக்கு நியமிக்கிறாங்கன்னா, சகருக்கான பாங்கு சொல்றதுக்கு எழுப்பி வைக்கிறாங்க. சுபுவுக்கு பாங்கு சொல்றது யாரு? யாரு? அவரை பத்தி தெரியுங்களா? அவர் குறிப்பு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம்ங்கிறது ஒரு கண்ணு தெரியாத ஒரு சஹாபி. அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறாருந்தா கண்ணு தெரியாத சஹாபி அவர். அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் எதுக்கு நியமிச்சிருக்கிறாங்கன்னா, சுபுவோட பாங்கு. சுபுவோட பாங்குன்னு அவர் சொல்றாருல. இப்ப ரசூலுல்லாஹ் இதுக்கு குறிப்பிட்ட வாசகம் என்ன தெரியுமா? அவருடைய பாங்கு யார்? பிலாலுடைய பாங்கு உணவு உண்பதிலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். யாருடைய பாங்கு உங்களை உணவு உண்பதிலிருந்து தடுக்கட்டும்? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுடைய பாங்கு உங்களை உணவு உண்பதிலிருந்து தடுக்கட்டும். ரொம்ப தெளிவா சொல்லியாச்சா? சுபுவுக்கான பாங்கு சொல்றதுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்ற முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து சாப்பிடலாம். சாப்பிடலாம்ங்கிறது அனுமதியா சிறப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ரசூலுல்லாஹ் வந்து சொல்லிட்டு போறாங்க, யார் வந்து சகரை தாமதப்படுத்தி நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துறாரோ அதுவரை நன்மையில் இருக்கிறார்கள். அப்போ சகரை தாமதப்படுத்துறது என்ன? கடைசி நேரம் வரை கொண்டு போறது. நான் வந்து கொஞ்சம் பலகீனமா இருக்கிறேன், அல்லாஹ் சொன்னதுனால தான் நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு 5:15 அப்படின்னு சொல்லி சொன்னா 5:15 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம உணவு அருந்தலாம், எல்லாமே செய்யலாம் வந்து. அப்ப இதை செய்யாம பேணுதல்ங்கிற ஒரு அடிப்படையில நான் ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி நோன்பு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மார்க்கத்தை கேலி செய்யறது மாதிரி. அது ரசூலுல்லாஹ்வுக்கு பேணுதல் தெரியல, நாங்க தான் பேணுதல் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தெள்ள தெளிவா சொல்லிட்டு போறாங்க, நீங்க வந்து அந்த பாங்கு சொல்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போன அந்த மார்க்கத்துல வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மார்க்கம் தெரியல. அவங்க அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. நாம ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி வச்சுக்கிடுவோம். இது ரமலானை வரவேற்கிறதா? இது அல்லாஹ்வோட தூதர் விரும்பியதா? அல்லாஹ்வோட தூதர் சொல்படி கேட்காம இருக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டு போறாங்க?
நீங்கள் சகர் வைப்பதை தாமதப்படுத்துகிறாங்க. இப்படி ஒரு வாசகத்தை ஏன் சொல்லணும்? அப்ப தாமதப்படுத்துகள் சொல்றதுல இருந்தே அதோட கடைசி நேரம் வரைக்கும் கொண்டு போங்க, நீங்க நன்மையில இருப்பீங்க. அதே மாதிரி நோன்பு திறக்கிறது இருக்குல்ல, அதை நம்ம மகரிபோட பாங்கு இருக்குதுன்னு வைங்க, அது இந்த ரமலானோட நேரத்தில் பார்த்தா இப்போ சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வர்றாங்க. முன்னாடியெல்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் முதல்ல பாங்கு சொன்ன உடனேயே மகரிபுக்கான பாங்குலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஃபோன்லேயே உங்களுக்கு வந்துடுங்க. இது நாமளாம் புதுசாக கண்டுபிடிக்கல. சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம் என்பது தௌஹீத் ஜமாத் மட்டும் அந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்தை கண்டுபிடிச்சு போட்டிருக்குதா, இல்லை உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் இருக்குதா? எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் சூரியன் மறையக்கூடிய நேரம் என்பது இருக்கும். 6:19 சூரியன் மறையுதுன்னு வைங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலம் எல்லாம் மக்கள் நன்மையில் இருக்கிறாங்க, அங்கேயும் நாங்கள் பேணுதல் சொல்லி 5 நிமிஷம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் துவாக்கள்ங்கிற பேரில் அதை இன்னும் தாமதப்படுத்தக்கூடிய ஒரு நேரத்தை. அப்போ நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலம் எல்லாம் மக்கள் நன்மையில் இருக்கிறாங்க. அந்த நன்மையை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம ரமலானை உண்மையாக வரவேற்கிறதா இருந்தா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லி இருக்கிறாங்க, இந்த அமலை முழுமையான நன்மை பெறுவதற்கு, இந்த ரமலான்ல முழுமையான நன்மை பெறுவதற்கு இந்த மாதிரி எது முதல்ல நோன்பு திறக்கிறத அந்த நேரத்தில் கரெக்டாக வைக்கணும், நோன்பு திறக்கிறத விரைவுபடுத்தக்கூடிய அந்த நேரத்தை நாம சரியான முறையில் கணக்கிட்டு நாம செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு நியத்து வச்சிருக்கிறாங்க. அது எப்போ வைப்பாங்க தெரியுமா? அந்த நியத்தை எப்போ வைப்பாங்க? எப்போ வைப்பாங்க? சகரில் வைக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் போய். ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க தொழுகையோடைய கடைசி முடிஞ்ச உடனே அவங்க சொல்லும் போதே சொல்லுவாங்க, அதாவாக நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன். நோன்பு வைக்கிறதுக்கு நியத்து, அதாவது இரவுல வைக்கும் பொழுது நாளை வைக்கிறேன் நான் வந்து நியத்து செய்யறேன். முதல்ல அதுவே தப்பு. இஸ்லாமிய அடிப்படையில் நாள் என்பது எப்போ ஆரம்பிக்குது? நாள் என்பது எப்போ ஆரம்பிக்கும்? சுபுகுலையா, லொஹர்லையா, அசர்லையா? மகரிப்ல. மகரிப்ல ஆரம்பிச்சதுன்னா அடுத்த அசரோட முடிவு நேரம் வரைக்கும் ஒரு நாள். அப்போ இரவுல இருந்துகிட்டு நாளை வைக்க நியத்து வைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இன்று வைக்கிற நியத்து வைக்கிறேன்னு அது சொல்லலாம். அப்ப நியத்துங்கிறதுல முதல்ல அவங்க தவறு செய்யறாங்க. அந்த நியத்திலையும் தவறு இருக்குது. இதை நம்ம பல மேடைகள்ல சுட்டி காட்டுறோம். இங்க பாருங்க, செய்யறதோ செய்றீங்க தப்ப, அது ஒரு கான்செப்ட் இல்லாம செய்றீங்களப்பா, இப்படி செய்யாதீங்க. ஏன் இதெல்லாம் சொல்றோம் தெரியுமா? நன்மைகளை பாழாக்கி விடக்கூடாது. ரமலானை நம்ம வரவேற்க தயாராகும் பொழுது ரமலான்ல நமக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான நன்மை எடுத்துக்கிடணுமா இல்லையா? அந்த முழுமையான நன்மையை எடுத்துக்கிடாம தடுக்கிறதுக்கான வேலைகளை ஷைத்தான் நிறைய நினைச்சுதான் பரவி வச்சிருக்கிறான். அப்ப நாம தான் துல்லியமா என்ன செய்யணும்னா, ஷைத்தான் நமக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் நன்மை கிடைக்க விட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ரமலான் மாசம் வந்துருச்சுன்னா முழுமையான நன்மையை பெறுவதற்கு ஷைத்தான் விட மாட்டான். அப்ப அதுக்கு தான் அந்த மார்க்கத்தில் இது போன்ற ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த நியத்துங்கிறது மனதால் எண்ணுவதுதான் நியத்து. மனசால என்ன செய்யணும்? நான் இந்த நோன்பை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி எண்ணிட்டாலே அது நியத்து தான். அதுக்குன்னு நவைத்து சௌமகதின் அன்னதாயி பர்லி ரமலான ஆதிகி சனதி லில்லாஹி தஆலா இப்படிலாம் ஒரு நோன்புக்கான நியத்தை வைப்பாங்க. இப்படி அல்லாஹ்வோட அல்லாஹ் தூதரை சொல்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அவனோட மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? இது அல்லாஹ்வோட தூதருக்கு தெரியாத ஒரு மார்க்கம் மாதிரி இதுல வந்து நாங்க பூசா நியத்தெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. இருந்தாலும் பின்னாடி வந்து இமாம்கள் சொல்லி தந்தாங்களா இல்லையா? அதனால அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் சொல்லி சொன்னா, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வோட தூதர் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் இந்த இன்றைய தினம், அதாவது என்னைக்கு ரசூலுல்லாஹ் வந்து அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கும்போது சொன்னாங்க, இன்றைய தினம் எனது மார்க்கத்தை பூர்ணமாக்கிட்டேன், எனது அருளை உங்களுக்கு நான் வந்து முழுமையாக வழங்கிவிட்டேன், இதுதான் இஸ்லாமிய மார்க்கம், இதை மனிதர்களுக்கான வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து கொண்டேன். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கும்போது அல்லாஹ் தன்னுடைய வசனத்தின் மூலமா சொல்றா, மார்க்கத்தை இதுக்கப்புறம் மார்க்கத்தில் புதுசா நான் வந்து நியத்து சேர்க்க போறேன், நான் வந்து துவா ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்க போறேன் அப்படின்னு யாராவது சொல்றதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. எல்லாம் பூட்டியாச்சு. ஏன் பூட்டியாச்சு? இந்த தூதரின் மூலமாக முழுமையான நன்மைகளை, முழுமையான அருள், நீங்க இந்த தூதர் சொன்னதை செஞ்சிட்டாலே முழுமையான அருள் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் இஸ்லாம்.
இதுதான் நான் ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க சூரத்துல் மாயிதா எடுத்து பார்த்தா அந்த வசனம் இருக்கும். இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் புதுசா யாரும் மார்க்கத்தை சேர்க்கக்கூடாது. இப்போ குறைஞ்சபட்சம் இதை பின்னாடி கொண்டு உருவாக்குறேன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம்? அப்ப இது மாதிரியான ஒரு காரியத்தை செய்யலாமா? அப்ப இது போன்ற ஒரு துவாக்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தராத துவாக்களை, அது மாதிரி நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு துவா வச்சிருக்கிறாங்க. சரியா? அந்த நோன்பு திறப்பதற்கு என்று ஒரு துவா ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக சொல்லலை. அப்ப நாம பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த உணவை நம்ம வந்து சாப்பிட வேண்டியதா வந்து. அப்ப இதெல்லாம் நம்ம இந்த நோன்பு நேரத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த நோன்பு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா இன்னொரு முக்கியமான வணக்கம் இருக்குது. என்ன வணக்கம்? இரவு தொழுகை. இது பல பேருக்கு பிரச்சனை உண்டாக்கும். இரவு தொழுகையை இவர்கள் தொழுகையை சுருக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மேல ரொம்ப காலமா ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு. இந்த தொழுகை முதல்ல ரமலான் நேரத்தோட தொழுகை இருக்குதுல்ல, இதை முதல்ல அறிந்து கொள்ளணும். எப்படின்னு சொல்லி சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ரமலானில் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். முதல்ல ரமலான்ல எதுக்காக பிரத்யேகமாக நம்ம தொழுகிறோம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல என்ன செய்யறாங்கன்னா இரவு தொழுகை ரசூலுல்லாஹ் எப்பவுமே பின்னாடி தான் தொழுவாங்க. லேட்டாக தான் தூங்கி எந்திரிச்சு தொழுகக்கூடிய தொழுகை தான் அந்த தொழுகை. தகஜத்துன்னு சொல்லி சொல்றோம்னா அந்த தொழுகை வந்து உறங்கி விட்டு அது இரவுல ஒரு 2 பகுதி உறங்கிட்டு கடைசி நேரத்தில் எஞ்சி தொழக்கூடிய தொழுகை தான் அந்த தகஜ தொழுகை, இரவு தொழுகை. கியாமுலைன்னு அதுக்கு பல பேர் உண்டு. சரிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் முன் நேரத்தில் தொழுகிறாங்க. அந்த மஸ்ஜித் நபவியில் நின்று தொழுகிறாங்க. அவங்கள பின்பற்றி சஹாபாக்கள் தொழுதுறாங்க. முதல்ல அன்னைக்கு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ ரசூலா தொழுகிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி ரமலான்ல ரசூலா தொழுகிறாங்க, நாங்களும் பின்னாடி நின்று தொழுவோம்னு சொல்லி தொழுகிறாங்க. இது அடுத்த நாள் மக்களுக்கு மத்தியில் பரவுது. அடுத்த நாள் பார்த்தா பாதி சப்பு ஒரு அந்த பள்ளிவாசல பாதி நிரம்பிடுச்சு. 3வது நாள் பார்த்தா முழு பள்ளிவாசலுமே நிரம்பி போய் இருக்குது. ஆனால் ரசூலா வரல வந்து. அப்போ ரசூலா வரலன்னொடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. மணி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆகுது. இன்னும் ரசூலா தொழுகைக்கான நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே. நேற்றுலாம் சீக்கிரம் தொலை வச்சுட்டு போனாங்களே, இன்னும் ஆளை காணாமன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லாக எடுத்து அவங்க வீட்டு ஒரு பாய் தான் தொங்க விட்டுருக்காங்க. ரசூலாவுக்கும் ரசூலா வீட்டுக்கும் மத்தியில் கதவுலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பாய் தான் வந்து. அந்த பாயில் அந்த கல்லை கொண்டு எறிகிறாங்க. வெளியே வாங்க சீக்கிரம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி எறிகிறாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த பாருங்க தொழுகிறாங்க, நீங்கள் தொழுவுங்க, எங்கே உங்கள் மீது இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். தொழுகிற ரசூலா தடுக்கலை. ரசூலா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே நமக்கு தொழுகை எவ்வளோ நேரம் இருந்துச்சு? எவ்வளோ வேலை? எத்தனை வேலை தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது தெரியாதா? சரி, 50 வேலை தொழுகை இருந்துச்சு. 50 வேலை தொழுகை யார் குறைச்சா நமக்கு? மூசா நபி மூலமாக குறைக்கப்பட்டுச்சு. அது குறைச்சி எவ்வளோ கொண்டு வந்தாங்க? 5. அதை மூசா நபி சரிட்டாங்களா? அதையும் குறைக்க சொன்னாங்க. ரசூலா தான் சொன்னாங்க வெக்கப்படுறேன், இதுக்கு மேலே போகிறது வெக்கப்படுறேன்னு. இப்போ ரசூலாவுக்கு தெரியுது 5க்கு மேலே போனால் இந்த வண்டி எதுவும் தாங்காது, இங்கே 5 எல்லாம் கேள்விக்குறிதானு. இப்போ ரசூலா சொல்கிறாங்க இந்த தொழுகை பற்றி சொல்லும் பொழுது, இப்போ தொழுது நான் பழக்கம் காட்டிட்டேன்னா இது ஒரு 6வது வக்து தொழுகை மாதிரி மக்களுக்கு மத்தியில் அடுத்து ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது என்ன சொல்லி அறிவிச்சிருவாங்கன்னா, ரமலான்ல ரசூலா கட்டாயமாக அந்த தொழுகை தொழுதாங்கன்னு மக்களுக்கு போய் அறிவிப்பு செஞ்சிருவாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, எங்கே இந்த தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். பிரித்து காட்டணும் மக்களுக்கு, இது உபரியான தொழுகை தான். ஆனால் ரசூலா ஆர்வம் ஊட்டுறாங்க. எப்படி ஆர்வம் ஊட்டுறாங்க? நின்று வணங்கினால் என்னது என்ன கிடைக்கும்? முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் ரமலானில் நின்று வணங்குகிறார்களோ முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ அப்படி சொல்லி ஆர்வம் ஊட்டுறாங்க. நின்று தொழுவுங்க, ஜமாத்தை தொழுவுங்க, வீடுகளில் தொழுவுங்க. நீங்கள் எப்படியாவது ரமலான் நேரத்தை தொழுகை நடத்திக்கிடுங்க. நான் நின்று தொலை வச்சு 2 நாள் தொலை வைக்கிறாங்க. 3வது நாள் சொல்ல தடை செய்யலை. தடை செஞ்சு இதுக்கப்புறம் யாரும் இப்படிலாம் ஜமாத்தை தொலை வைக்க தடை செய்யலை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிறா இருந்தால் வேறொரு செய்தியின் மூலமாக கூட புரியலாம். ஒரு நபர் வந்து கடனாளியாக ஒருத்தர் வந்து இறந்துருப்பார். ரசூலா வந்து அந்த கடனாளியான ஒரு சஹாபிக்கு தொலை வைக்கலன்பாங்க. அப்புறம் மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரசூலா அவங்களுக்கு தொலை வைப்பாங்க. வந்து இது என்ன நீங்கள் விளங்குவோம்? கடனாளிக்கு ஜனாசா தொழுகை உண்டா கிடையாதா? கடனாளிக்கு ஜனாசா தொழுகை தொழலாமா கூடாதா? ரசூலா சொல்றாங்க, உன் தோழருக்கு நீங்கள் தொலை வைங்க. நாங்கள்
அப்படின்னு என்ன அர்த்தம்? தொழுகை கூடுன்னு அர்த்தம். ரசூலா எதுக்கு தொலை வைக்கலன்னா, கடனாளியா இருக்கிறாரு, நாளைக்கு அங்க போய் பைசல் பண்ணும் பொழுது அவர் நன்மையை வாங்கி எல்லாம் கொடுத்துருவான், அதனால யாராவது முன் வருவாங்கிறதுக்காகத்தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க நீங்க உங்க தோழருக்கு தொலை வைக்கிறாங்க. தொழுகை தடுக்கல. எந்த தொழுகைய? கடனாக ஒருத்தர் மரணிச்சாருன்னா அவர் தொழுகை தடுக்கல, நீங்க தொலை வைங்கன்னு சொல்றதுல இருந்தே தொழுகைக்கான அனுமதி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த விஷயத்துல ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, நீங்க தொழுவுங்க, ஆனா நான் தொலை வச்சேன் அப்படின்னு சொன்னா அது 6வது வக்து தொழுகை மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னதுனால தான் நாம் அந்த இரவு தொழுகையை நம்ம நினைச்சிரோம், தொடர்ச்சியா நம்ம தொழுதுட்டு வர்றோம். இந்த இரவு தொழுகையை நம்ம பள்ளிவாசல்ல ஜமாத்தா தொழலாம், பள்ளிவாசல்ல தனித்தனியா தொழலாம், வீடுகள்ல நாம தொழலாம், எப்படி வேணாலும் தொழுதுக்கலாம், சரிங்களா? ஆனா இந்த தொழுகையில ஒரு முக்கியமான பிரச்சனை என்னது? என்ன பிரச்சனை? ஆமா, 8 ரக்காயத்தா 20 ரக்காயத்தானு? 8 ரக்காயத்து கூட கிடையாதுங்க, சரிங்களா? பல்வேறு அறிவிப்புகள் இருக்குது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கக்கூடியதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவர்கள் 11 அதிகப்படுத்தினதுல, ரமலான் அல்லாத ஏனைய மாதங்கள்லையும் அவங்க 11 ரக்காயத்தை அதிகப்படுத்தினதுல ரசூலா கண்காணிக்கிறதுல முதல் இடத்துல யார் இருப்பாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தான். ஆயிஷா ரலியல்லாஹு மூலமாக தான் பல்வேறு செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்க பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல 8+3 தான் தொழுதுருக்குறாங்க. இது எல்லாமே ரசூலா தொழுதுருக்குறாங்க, சரியா? ஆனா 20 ரக்காயத்துக்கு போல, அந்த 13 தாண்டி ரசூலா தொழுது கிடையாது. அப்போ இப்ப நாம சொல்றோம் இது ரசூலா 8+3 தாண்டி தொழுதுல. அதுக்கு ஒன்று புதுசா கண்டுபிடிச்சு என்ன செஞ்சாங்க, அது தஹஜ்ஜத், இது தராவி என்று சொன்னால் ஓய்வு தொழுகை. ஒரு 4 ரக்காயத்துக்கு ஒரு தடவை ஓய்வு எடுத்து அதுல ஓதி நம்ம என்ன செய்வோம், தொழுகையை நடத்துவோம் என்பது போன்று அவர் ஒரு தொழுகை. இப்ப இதெல்லாம் செஞ்சா கூடுதலான நன்மை தானே? இதுல செய்யறது தப்பு இருக்குதா? ஒரு 20 ரக்காய் தொழுதுட்டு தப்பாங்க. 8+3 11 ரக்காய் தொழுறதுக்கு பதிலா 20 ரக்காய் தொழுத தப்பா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், 20 ரக்காய் தொழுது தப்பா? ஒருத்தர் சொல்றாரு மகரிபு 3க்கு பதிலா ஒரு 5 தொழுதா தப்பா? மகரிபு ஒரு 7 தொழுதா தப்பா? மகரிபு ஒரு 15 தொழுதா தப்பா? அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்க வந்துடும். நன்மைங்கிற பெயர்ல நம்மளுக்கு கூட்டுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நிர்ணயித்தார்களோ நிர்ணயித்த அந்த இடத்துல நில்லுங்கன்னு நம்ம சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்குள்ள சொன்னாங்களா, அந்த தொழுகையை நீங்கள் தொழுவுங்க, அதை தாண்டி நீங்கள் அதிகப்படுத்தாதீங்க, குறைத்து விடாதீங்க, அதிகப்படுத்தாதீங்க. அப்ப நாம என்ன செய்யறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த ஒரு அடிப்படையில் தொழுவுங்க, நீங்களாக ஒரு விஷயத்தை உருவாக்காதீங்க. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு உரையோட ஆரம்பத்தில் ரசூலா சொல்லுவாங்க, நீங்கள் மார்க்கத்தின் பேரால் புதுமையாக நுழைக்கின்ற ஒவ்வொன்றும் அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றும் வழிகேடு ஒன்றும் உங்களுக்கு எங்க கொண்டு போய் சேர்த்துரும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நன்மை தானே, நம்ம நியத்தை அல்ல அறிவான் தானே, நான் நல்ல உள்ளத்தோட தானே தொழுகிறேன், இப்படிலாம் சொல்றதெல்லாம் அல்ல கேட்க மாட்டான். நான் என்னோட தூதரின் மூலமாக உங்களுக்கு சொல்லி அனுப்பினா இல்லையா? எந்த தூதர்? இங்க கூட ஒரு பையன் அழகா பேசினான், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசினான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு, தன்னுடைய சமுதாயம் ஆது சமுதாயத்துனா அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீங்கன்னாரு. அந்த மக்களை நீங்க அறியாமையில் இருக்கிறீங்க, உங்களை நம்ப மாட்டோம், எல்லாரும் சவால் விடுறது, நீ முடிஞ்சா உன்னோட வேதனையை கொண்டு வா அப்படின்னு. அல்லாஹ் எப்போதுமே தன் தூதரின் மூலமாக சொல்ல அனுப்புவான். எப்படி சொல்லி அனுப்புவான்னா, நான் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டேனே, தூதரின் மூலமாக தீர்மானிச்சிட்டேன்னா அந்த தீர்மானத்திலிருந்து நீங்க கூட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் நினைச்சிருவான், தெளிவாக அனுப்பி வைக்கிறான். அப்போ வீம்புக்காக செய்யறது, நான் எனக்கு இன்னும் சக்தி இருக்குன்னு இந்த மாதிரி அதிகப்படுத்துறது, இது மாதிரியான காரியங்களை ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி நீங்க இதோடைய கடைசி காலங்கள்லாம் வந்தாச்சுன்னா அந்த 20 தாண்டிட்டோம்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதத்தை முழுமையான நன்மை அடையணும் அப்படின்னு சொன்னா முன்கூட்டியே திட்டமிட்டுருங்க. இந்த மாதத்தை நாம எப்படி அமைச்சுக்கிடணும், எப்படி நம்ம அமலை அமைத்தால் முழுமையான நன்மைகளை பெற முடியும், நம்மளா நினைச்சுக்கிறதெல்லாம் மார்க்கம் ஆகுமாங்கிறதெல்லாம் தீர்மானிச்சுட்டு தான் இந்த மார்க்கத்துக்குள்ள போகணும், இந்த மாதத்துக்குள்ள போகணும். இதுலயே நம்ம என்ன செய்வாங்க, சில பேர் லைலத்துல் இரவுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, அதை ரசூலுல்லாவுக்கு மறந்துருச்சு. ரசூலுல்லாவுக்கு எப்படி மறந்துச்சு தெரியுங்களா? அந்த நாளை ரசூலா அறிவிக்க வந்தாங்க. அறிவிக்க வரும்பொழுது தோழர்களுக்கு மத்தியில் சச்சரவு ஏற்பட்டுச்சு. இப்போ ரசூலுல்லாவுக்கு அந்த நாளை அறிவிக்க மறந்துடுறாங்க. ரசூலா சொல்றாங்க, உங்களுக்கு இந்த நாளை அறிவிக்க தான் வந்தேன், ஆனால் அந்த நாள் எந்த நாள் என்பதை எனக்கு ஷைத்தான் மறக்கடிச்சிருக்கு, சச்சரவில் ஈடுபட்டதுனால நான் மறந்துட்டேன்.
ஆனால் அது வந்து ஒற்றைப்படை இரவுல, கடைசி 10ல் ஒற்றைப்படை இரவுல தான் இருக்குது. 21, 23, 25, 27 தான். இப்போ நம்ம திடீர்னு ஒரு வண்டியை பார்த்தா சொல்லும்ல, இப்போ ஒரு வண்டி கிராஸ் ஆகி போச்சு, டக்குன்னு நான் பார்க்கல, ஆனால் அது வந்து ஒரு கடைசியில் 1ன்னு முடிஞ்சுதுங்க அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு ஞாபகத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது ஒற்றைப்படை இரவுல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஆனால் பின்னாடி நம்ம மக்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் R&D வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் எதெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு R&D டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயம்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு லைலத்திற்கு ஏதோ கண்டுபிடிச்சாச்சு. என்னைக்கு அது? 27. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஆனால் யார் கண்டுபிடிச்சாச்சு? அதுக்கப்புறம் அந்த இமாம்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ நாம் போய் என்ன கேள்வி கேட்குறோம்? இப்படி மக்களுடைய நன்மையை நாசமாக்கலாமா? ஒரு மாதத்தை அடைய இருக்கிறோம், அந்த மாதத்துடைய முழு நன்மையை அடைகிறதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்தாங்களோ அப்படி தானே அதை அடையணும். அப்போ அந்த நாளுடைய நன்மை அடைகிறதா இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி 10ல் நீங்கள் தேடிக்கிடுங்க. கடைசி 10 நாள் ஆயிடுச்சுன்னா குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? தட்டி எழுப்பிடுவாங்க ரசூலுல்லாஹ். நல்ல ஆடைகளை இறுக்கி கட்டி கொள்வாங்க வந்து. அப்போ கடைசி 10க்கு போகிறதுக்கு முன்னாடி தயாராகணும் நம்மளும் வந்து. அந்த கடைசி 10 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகம் இன்னொரு வணக்கத்தை கூட செய்கிறாங்க வந்து, இஹ்திகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கம். அது பெண்களும் சில நேரம் இருந்திருக்காங்க பள்ளிவாசல்ல. ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்களும் பள்ளிவாசல்ல இருந்திருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுக்காக தங்குதல், அதுக்கான வசதி வாய்ப்புகள் ஒரு பள்ளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் அதுக்கும் ஏற்பாடு பண்ணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது சில ரசூலோட மனைவிமார்களை சில பேர் வந்து இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு செய்யறதுக்கு பதிலாக பொறாமையின் காரணமாக செய்கிறாங்க வந்து. ஆனால் அதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க வந்து. நான் ரசூலுல்லாஹ் முதல்ல இருக்கிறாங்க, இதை பார்த்துட்டு ஒவ்வொரு மனைவிமார்களும் இருக்கிறத பார்த்த உடனே இது நீங்கள் நன்மைக்காக செய்கிறது மாதிரி தெரியலன்னு சொல்லி இப்படி கண்டிக்கிறாங்க. ஆனால் அது நல்ல நோக்கத்துக்காக இருந்தால் அதை அனுமதிப்பாங்க வந்து. ஏன்னா காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ இஹ்திகாப் அல்லாஹ்வுடைய பள்ளியில் தங்குறது, இந்த அமலும் இருக்கிறது. அப்போ ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ் சொல்லி கேட்குறான் வந்து. லைலத்துல் கத்ர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அந்த ஒரு இரவுல தான் வானவர்கள் இறங்குவாங்க. சலாமுன் ஹியா ஹத்தா மத்லையில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் மக்களை சந்திச்சு சலாம் சலாம் சலாம்னு சலாத்தை பரப்புறாங்க. 1000 மாதங்களுக்கு நிகரான ஒரு இரவை நம்ம அடைய இருக்கிறோம். அப்போ அந்த நாளை அல்லாஹ்வின் தூதர் வந்து நமக்கு அடையாளப்படுத்திட்டு போறாங்க. அப்போ அந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு அமல்களை நாம என்ன செய்யணும்? பிரத்யேகமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நம்ம போன ரமலான்ல இருந்தவங்க எத்தனையோ பேர் இப்போ இல்லை. நமக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பான். அப்போ அந்த வாய்ப்பை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணுமா இல்லையா? ஒரு 62 ஆண்டுகள் 64 ஆண்டுகள் நிகரான ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு இரவா இருக்குது. அப்போ அதை முழுமையாக பெறுவதற்கான தயாரிப்புகளை நம்ம முன்கூட்டியே திட்டமிடணும். வந்து ரமலான் மாதத்தில் ஏனைய நாள் மாதிரி அதை நம்ம கடந்து போயிடக்கூடாது. மற்ற மாதம் மாதிரி இதை விட்டுறக்கூடாது. இப்போ தான் ஸ்கூலுக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு நம்ம வருஷம் முழுக்க நம்ம இருக்குது. நானும் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு அடுத்த வருஷம் நம்ம இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எல்லாம் தர்றான், ஒரு பெரிய பம்பர் பிரைஸ் மாதிரியான ஒரு விஷயம். அப்போ இந்த நன்மை அடைவதற்கு நாம் முயற்சி. அதே மாதிரி இந்த மாதத்தில் கடைசியில் நம்ம ஃபித்ரான்னு ஒன்று வணங்குறோம். ஏழைகளுக்கு எல்லாரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அதுக்கு கணக்கிட்டு நீங்கள் கொடுக்கணும் வந்து, அப்படி தானே? இந்த ஃபித்ரா வந்து எதற்காக வழங்குறோம் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நம்ம நோம்புல செய்கிற சின்ன சின்ன தவறுகளுக்கு அது பரிகாரமாக அமையுங்கிறாங்க. உங்களுடைய நன்மை, நீங்கள் நோம்புல உள்ள முழுமையான நன்மை நீங்கள் அடையணும்னு சொல்லி சொன்னால், நோம்பு வச்சுட்டு பொய் சொல்லக்கூடாது. நோம்பு வச்சுட்டு ஒருத்த சண்டைக்கு வரா, என்ன செய்யணும்? வாடா சண்டைக்கு அப்படின்னு போயிடணுமா? நான் நோம்பு வச்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர மாட்டேன்னு சொல்லணும் வந்து, சரிங்களா? வீணான காரியங்கள், யார் பொய்யான பேச்சுக்கள் பொய்யான நடவடிக்கையிலும் ஈடுபட்டார்களோ அவர் நோம்பு உண்ணுவதை விடுவதனாலோ பருவதை விடுவதனால எந்த ஒரு பயனும் இல்லைங்கிறாங்க. அதாவது நோம்பு வச்சாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் பொய்யான பேச்சுக்கள் பொய்யான நடவடிக்கையிலேருந்து விலகி இருக்கணும். அப்போ இது மாதிரி சில நேரம் நம்ம நோம்பு வச்சுக்கிட்டே சில நேரம் பொய் சொல்லிட்டோம். நோம்பு வச்சுட்டே நாம் ஏதாவது ஒரு டிவியில் உட்காந்து ஏதாவது பார்க்குறோம், செல்லில் ஏதாவது பார்க்குறோம், தப்பான ஏதோ ஒரு தீமையை பண்ணிட்டோம், தவறான நடவடிக்கை தானே, ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நோம்புக்கான நன்மை நமக்கு முழுமையாக கிடைக்காம போயிடும். அப்போ அந்த நன்மை நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னது? ஃபித்ரா. ஃபித்ராங்கிற ஒரு கட்டாய தர்மம். அப்போ அந்த ஃபித்ராவை நமக்கு இதுலேயும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? எல்லா விஷயத்துலையும் நம்ம ஆளுங்க விட்டு வைக்கல, ஃபித்ராவில் கூட கை வச்சிருக்கிறாங்க. வந்து ஃபித்ரா கூட யாருக்கு? சமுதாயத்தை 2ஆக குரூப் போட்டாச்சு. சாஃபி அவர் ஒரு மாதிரி கொடுக்கணும்,
அனஃபி அவர் வேற மாதிரி கொடுக்கணும். சாஃபியாக்கள்னா 2 சாவு, அனஃபியாக்கள்னா 1 சாவு. சரி, சாவுன்னு இந்த ஒரு கை அள்ளி போடுறது இருக்கலாம், அந்த மாதிரி கொண்டு போய் யாருக்கு அள்ளி போடணும்? ஏழைகளுக்கு கிடையாது. யாருக்கு போடணும்? அந்த பள்ளிவாசலுக்கு இமாமுக்கு அள்ளி போடணும். சில பேர் அந்த ஜக்காத் இந்த மாதம் தான் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற பேரில் 4 நாள் பாதி முன்னாடிலாம் 4 நாள் எடுத்து வச்சுருப்பாங்க. வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த 25வது நேரத்துலலாம் மிஸ் ஆகிற நிறைய பேர் வந்துடுவாங்க. ஊரில் வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், வீடு வீடாக போய் இந்த ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு அவங்க வந்திருப்பாங்களாம். நம்ம ஆளுங்க எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க, 10 பைசா 4 நாள் அப்படின்னு மாற்றி வச்சு அதை கொடுத்துட்டு நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டேங்கிற மாதிரி செய்வாங்க. வந்து இப்படி செய்கிறதுல மார்க்க சொல்லித்தரலாம். அப்போ நாம் என்ன இது இந்த பாதத்தை நம்ம அடையிறா இருந்தால் முதல்ல முழுமையாக என்ன தெரியணும்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதரும் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன மாதிரி இந்த அமல்களை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதர் காட்டி தந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ரமலான் நமக்கு பயனுள்ள ஒரு ரமலானாக அமையும். இந்த ரமலான் நமக்கு முழுமையான நன்மையை நமக்கு தரும். வந்து இந்த ரமலானில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது. இன்று தொழுகிறதுல, நோன்பு வைக்கிறதுல, இதில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களில், இதில் அடையக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவுல, கடைசியில் இருக்கக்கூடிய பெருநாள் தொழுகை வரைக்கும், அந்த பெருநாள் தொழுகையில் கூட எல்லாரும் நன்மை அடையணுங்கிறதுக்காகவே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, முஸல்லா என்ற திடலுக்கு எல்லாரையும் வர சொல்கிறாங்க. தொலை இயலாத மாதவிடாய் பெண்களை சேர்த்து வர சொல்கிறாங்க. உங்களுக்கு மேலே உங்களுக்கு போடுறதுக்கு துணி இல்லையா, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட இரவல் வாங்கியாவது துணியை வாங்கி போட்டுட்டு வாங்கங்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய நன்மைகள்ல அவங்க தானே, அல்லாஹ்வோட தூதர் தானே நம்ம மேலே அக்கறை இருக்கும். அல்லாஹ்வோட தூதர் தானே இந்த உம்மத்தின் மேலே அக்கறை இருக்கும். தன்னுடைய உம்மத்தை சேர்ந்தவங்க எப்படியாவது முழுமையான நன்மை அடையணும், அந்த நன்மையின் மூலமாக நாளைக்கு சொர்க்கத்தை அடையணுங்கிற அந்த அக்கறை யாருக்கு இருக்குன்னா அல்லாஹ்வோட தூதருக்கு தான் இருக்கும். அந்த தூதர் தான் ஒவ்வொன்றையும் வடிவமைச்சு நமக்கு சொல்றாங்க, நீங்க இது போன்ற உங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நாம இந்த அந்த ரமலானுடைய முழுமையான நன்மையை நம்ம அடையணும்னு சொல்லி சொன்னா, இதுல அல்லாஹ்வோட தூதர் காட்டித்தராத எந்த ஒரு காரியத்தையும் உள்ள நுழைச்சிடாதீங்க. ரொம்ப சிம்பிளா புரியுறாந்தா வரவேற்கிறேன். எப்படி வரவேற்கணும்? அல்லாஹ்வோட தூதர் சொன்ன மாதிரி வரவேற்போம். நம்மளா ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு அவருக்கு பிரியாணி பிடிக்காத நபருக்கு கொண்டு போய் பிரியாணி போய் திணிக்கிறதுக்கு எப்படி வரவேற்பாக இருக்காதோ, அது மாதிரி அல்லாஹ்வோட தூதரும் சொல்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நான் ரமலானை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வரவேற்பாக இருக்காது. அவர் ரமலானை நாம் வரவேற்பதாக இருந்தால், அல்லாஹ்வோட தூதர் சொன்ன மாதிரி நாம் இது அமல்களை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நாடின நமக்கு முழுமையான கூலியை நாளைக்கு மறுமையில் தருவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தனாலி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.